Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாசி பயிர் பருப்பு எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பயிர், அப்புறமா ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 6 பூண்டு, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். நீ நம்ம எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். pan சூடாயிடுச்சு. முதல்ல பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம கழுகி வேக வச்சிடலாம். இனி நம்ம பாசி பயிரை வேக வச்சிடலாம். அப்புறமா 2 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா தண்ணி. நான் விசில் வைக்காம தான் வேக வைக்கிறேன், அதனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வேணும். விசில் வைக்கிறேன்னா ஒரு 3 to 4 விசில் வைக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வெந்து உடையக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு வெடிச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீ அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம அதை பருப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சதை பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று கொதிக்க விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்று கொதிச்சதும் பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நீ கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான பாசிப்பயிர் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.